சூரத் பிளவு காங்கிரசின் சரித்திர முறிவு. மிதவாதம் வர்ஸ் தீவிரவாதம். 1906 கல்கத்தா மாநாடு. 1906 லார்ட் மிண்டோ இந்திய அரச பிரதிநிதியாக பணியமர்ந்த பின்னர் மிதவாத மற்றும் தீவிர தேசியவாத தலைவர்களுக்கிடையே நிலவி வந்த கருத்து மோதல்கள் தீவிரமடைந்தன. மிதவாதவாதிகளின் நோக்கம் ஆங்கிலேயருடன் இணக்கமான வழிகளால் சுயாட்சிக்கான உரிமைகளை பெறுவது. தீவிரவாதிகளின் நோக்கம் ஆங்கில ஆட்சியை புறக்கணித்து முழுமையான சுயராஜ்யத்தை அடைவது. 1906 கல்கத்தா மாநாட்டில் தாதாபாய் நவ்ரோஜி தலைவராக தேர்வு செய்யப்பட்டதால் கருத்து வேறுபாடுகள் தற்காலிக தீர்வை கண்டன. தீர்மானங்கள்: சுதேசி, புறக்கணிப்பு, தேசிய கல்வி, சுயாட்சி. தீவிரவாதிகள் இவற்றை தங்கள் நோக்கமாக எடுத்துக்கொண்டனர். மிதவாதிகள் தங்கள் தளத்தை எதிர்த்து உறுதியாக வைத்தனர். 1907 சூரத் மாநாடு பிளவின் உச்சகட்டம். 1907 சூரத் மாநாட்டில் இரு தரப்புகளின் கருத்து மோதல் கட்டுப்பாட்டை மீறியது. மிதவாதிகளின் தலைமை வேட்பாளர் ராஷ்பிகாரி கோஷ், தீவிரவாதிகளின் தலைமை வேட்பாளர் லாலா லஜபதி ராய் பிரிவினையை தவிர்க்க தலைமை போட்டியிலிருந்து விலகினார். ஆனால் மிதவாதிகள் தீர்மானங்களை நிகழ்ச்சி நிரலில் இருந்து நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். தீவிரவாதிகள் இதை கடுமையாக எதிர்த்தனர். களரங்கம் குழப்பத்தில் முடிந்தது. பிளவின் விளைவுகள்: மேத்தா காங்கிரஸ். சூரத் மாநாட்டின் பின் காங்கிரஸ் இரு பிரிவுகளாக பிளவடைந்தது. மிதவாத தேசியவாதிகள் ஆங்கில ஆட்சியை மீண்டும் விசுவாசத்துடன் அணுகினர். இது மேத்தா காங்கிரஸ் என அழைக்கப்பட்டது. 1908 மாநாட்டில் மிதவாத தலைவர்கள் மட்டுமே பங்கேற்றனர். தீவிர தேசியவாதிகள் தனித்த உழைப்பை தொடங்க முயற்சித்தனர். ஆனால் ஆங்கில அரசின் அடக்குமுறைகளால் முக்கிய தலைவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். சூரத் பிளவுக்கு பிறகு தீவிரவாத குழுக்கள் மந்தமானவையாக மாறினாலும் அவர்கள் உருவாக்கிய சுதேசி இயக்கமும் சுயராஜ்ய கோரிக்கைகளும் இந்திய அரசியலில் வழிகாட்டியாக அமைந்தன. சூரத் பிளவு இந்திய சுதந்திர போராட்டத்தில் முக்கிய திருப்புமுனையாக நிற்கிறது. ஒருமித்த அணுக்கத்தை இழந்தாலும் புதிய போராட்டங்களை உருவாக்கத் தூண்டியது.